ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படின்றது பார்த்தோம். இப்போ வந்து பாடி ஓகேங்களா. இப்போ இந்த கை கட் பண்ண பொசிஷனை இப்படி ரெண்டாக மடித்து இப்படி போட்டிருக்கோம். போட்டு இங்கே பாருங்கள், இந்த கட்டிங்லேருந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆஃப் செஸ்ட் ரவுண்ட்னா எப்படின்னு இப்படி வருது இல்லைங்களா. ஆஃப் செஸ்ட் ரவுண்ட்னா இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் ஓகேங்களா. இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் வந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்ட். ஃபுல் ரவுண்ட் எடுத்தால் தான் நம்ம ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் ஓகேங்களா. ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் எவ்வளோன்னா இவங்களுக்கு வந்து 21 இந்த கட்டிங்லேருந்து இங்கே பாருங்கள் 10.5 ஒரு மார்க்கிங், 11.5 ஒரு மார்க்கிங் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லைட்டாக கரெக்ட் ஈவன் பண்ணிவிட்டு இதில் கட்டிங் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து பெல்ட்டுக்கு தேவைப்படும், அதனால் இதை அப்படியே எடுத்து வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம பிரிச்சுக்கணும். ஒன் மீட்டருக்கு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரபாகம் வந்து இடுப்புக்கு வருங்க. நாலு கரபாகமும் ஒன்றா பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்படியே ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரபாகம் கீழே வர மாதிரி இங்கே பாருங்கள், கரபாகம் கீழே வர மாதிரி மடித்து போட்டுக்கணும். இப்படி ரெண்டாக மடிச்சிக்கணும் ஓகேங்களா. இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிட்டு இப்போது நமக்கா வந்து 2 ஃபோல்டிங் வர மாதிரி போட்டிருக்கோம் சரிங்களா. அது பாருங்கள், இப்படி மேலே வர்றது வந்து ஃப்ரண்ட்டு, கீழே வர்றது பேக், இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே 1.5 இது அப் அண்ட் டவுனில் வந்தால் கூட பரவாயில்ல ஓகேங்களா. கீழே வந்து ஈவனாக இருக்கணும். இது அப் அண்ட் டவுன் வந்தால் பரவாயில்ல, இதுக்கு கீழ் பீஸ் வந்து ஈவனாக இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இங்கே நம்ம பெல்ட்டுக்கு வி ஷேப் எடுத்து இங்கே இதை ரெடி பண்ண போகிறோம். அதனால் இது அப் அண்ட் டவுன் வந்தால் பரவாயில்ல. கீழே இருக்கிற பீஸு ஈவனாக போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1.5 மார்க் பண்ணிக்கிறோம். 1.5 மார்க் பண்ணிக்கின்னு பேக் ஹைட் வந்து 15 வச்சு எக்ஸஸாக இருக்கிறத வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்குது ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகேங்களா. இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப் அண்ட் டவுன் வரும். நம்ம கட்டிங் போடும்போது அதை ஈவன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அங்கே பாருங்கள், இப்படி மடித்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், மிடில் இப்படி இன்ச் டேப் வச்சுருங்க. ஃப்ரண்ட் ஹைட் வந்து 14 இன்ச்சு, 14.5 -2 வச்சு ஃப்ரண்ட்டு 2 சைடு வந்து லைட்டாக டாட்டாக போட்டுக்கலாம். இப்படியே வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு 4, ஃப்ரண்ட்டு நெக்கு 4.5 ஓகேங்களா. ஏன்னா இவங்க வந்து நெக் வந்து க்ளோஸாக போடுவாங்க, அதனால் பேக் நெக்கு 4, ஃப்ரண்ட்டு நெக்கு 4.5 ஓகேங்களா. இப்போ வந்து ஆம் 5.5 ஓகேங்களா. 5.5 மார்க் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நெக்கு வந்து 2.5. இவங்க வந்து நெக்கு க்ளோஸாக போடுவாங்க, அதனால் 2.5. ஷோல்டர் வந்து 4, இவங்களுடைய மெஷர்மெண்ட்டு 4 ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம 4 இன்ச் போட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் பாக்ஸ் போட்டு பண்ணால் உங்களுக்கு மிஸ் ஆகாது. நீங்கள் எப்பயுமே பாக்ஸ் போட்டு பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஷேப் வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
ஓகேங்களா. இப்போ வந்து இந்த எல்லுலேருந்து 1 இன்ச் ஒரு மார்க்கிங், நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் ஒரு மார்க்கிங்கு, மேலேருந்து 1 1/2, இந்த நெக்குக்கு 1/2 இன்ச் இப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், முதல்ல வி பீஸ் கட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரியே கட் பண்ணுங்கள். நெக்கு கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டுலாம் நீங்கள் வி பீஸ் கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து வி பீஸ் தான் கட் பண்ணணும். ஓகேங்களா. அப்படியே வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கு கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் கட் பண்ணுறோம். இதில் தாங்க அரைநீளா வரும். இதை தான் நான் அரைநீளா சொல்லுவேன் நான். இது அரைநீளா. ஓகேங்களா. இப்போ ஷோல்டர் கட் பண்ணிடலாம். அப்படியே ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கட் பண்ணணும். ஆர்வ காலரில் பேக் கட் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகேங்களா. இப்போது இது லைட்டாக வந்து நம்மளுக்கு ஈவன் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு 1/4 இன்ச் தான், அதெல்லாம் ஒன்றும் டிஃபர் ஆகாது. லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது ஒன்று ஒன்றாவே கட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஃப்ரண்ட்டு பீஸ் மட்டும் எடுத்து இந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரியே தைச்சின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா. இப்போ பெல்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு இது வி பீஸு, இது பேக் பீஸு, இது நெக் பீஸு, இது சென்டர் பீஸு, இது ஸ்லீவ் பீஸு. ஸ்லீவு பேக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் வச்சுட்டு இதில் வந்து இது நெக் பீஸு நம்ம நெக்குக்கு மட்டும் யூஸ் ஆகும். இந்த 3 பீஸ் வச்சு எப்படி பெல்ட் ரெடி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.